Taste the Daily. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்தது வனத்துறை. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. இந்த சிறுத்தை அந்த சிறுத்தையும் பிடிப்பட்டதுக்கு பிறகு அதில் உள்ள ஒரு சிறுத்தைக்கும் உடல் அமைப்பில் ஒரு அடையாளங்கள் அந்த மேலே உள்ள புள்ளிகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் ரெண்டும் ஒன்று தானா அல்லது இது வேறு அது வேறையாங்கிறத உறுதியாக தெரிவிக்க முடியும். தேர்தல் பரப்புரைக்காக இன்று தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பங்கேற்க உள்ளார். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இன்று தமிழகம் வருகை. மதுரை, கோவை, தஞ்சை ஆகிய பகுதிகளில் 2 நாட்கள் வாக்கு சேகரிக்க திட்டம். தமிழக மக்கள் ஒரு தொகுதியில் கூட பாஜகவை வெற்றி பெற வைக்க மாட்டார்கள். நெல்லை மேலப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி பேச்சு. நான் சவால் விடுறேன், நீங்க 2026 தேர்தல் வரைக்கும் இங்கேயே ஒரு வீடு பிடிச்சு வாடகை எடுத்து இங்கே தங்குங்க. நீங்க என்னதான் குட்டிக்கரை நடத்தாலும், நீங்க என்னதான் ரோட் ஷோ நடத்தினாலும், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்தினாலும் எங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க விட மாட்டாங்க. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய மாநில உரிமைகள், நிதி உரிமை, மொழி உரிமை, அனைத்து உரிமைகளையும் நீங்க பறிச்சிருக்கீங்க. ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை. 3 லட்சம் கோடி ரூபாய் கடனை மட்டும் வாங்கியுள்ளதாக திருவண்ணாமலை பரப்புரை கூட்டத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஒரு திட்டமாவது கொண்டாந்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? இப்ப 3 லட்சம் கோடி கடன், ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எந்த திட்டம் வந்தது? ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லாம 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். அடுத்த ஆட்சி வந்தா நாம தான் செமக்கணும். இவர் வாங்கிய கடனை நாம தான் திருப்பி செலுத்த வேணும். திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். யார் பச்சோந்தி என்று தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் எனவும் பேச்சு. திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்ல, ஊரெல்லாம் அது உண்மையான நேரத்தை தெரிஞ்சிச்சா? முந்தா நாள் அண்ணன் பழனிசாமி வந்து பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு யாரு பச்சோந்தின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அது தேனி மக்களாகிய உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சென்னை அசோக் நகரில் ஆட்டோவில் சென்று வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் தமிழிசை. ஆட்சியாளர்களை ஆட்டம் காண வைக்கவே ஆட்டோவில் பயணம் என பேச்சு. நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருப்பவர்கள் இந்த சின்ன சந்தில கூட இருக்காங்க. அதனால ஆட்டோ தான் அதுக்கு வசதியா இருக்கு. அதனால அது ஆட்சியாளர்களை ஆட்டம் காண வைப்பதற்காக, தமிழக ஆட்சியாளர்களை ஆட்டம் காண வைப்பதற்காக ஆட்டோவில் பயணம் செய்கிறேன். புதுக்கோட்டை மாவட்ட மீனவ கிராமங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை. பலாப்பழம் சின்னத்தை சொல்லி மக்களிடம் ஆதரவு திரட்டினார். வெற்றி வெற்றி சின்னம் பிரபல சின்னம் வாழ்க. வெற்றி சின்னம் பிரபல சின்னம், வெற்றி சின்னம் பிரபல சின்னம். உறக்க சொல்லுங்க, வெற்றி சின்னம் பிரபல சின்னம். நன்றி, வணக்கம். மதுரையில் சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து கமல்ஹாசன் பரப்புரை. அண்ணா சொன்னதை போன்று தெற்கு இன்றும் தேய்வதாக ஆதங்கம். பிற மாநிலங்களில் அத்தனை பணிகளையும் நிறைவு செய்துவிட்டு தமிழகத்திற்கு இந்த ஓரவஞ்சனை ஏன்? அண்ணா சொன்ன தெற்கு இன்னும் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தேயாமல் இருக்க கேடயங்களாக சு வெங்கடேசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். சேலத்தில் பாமக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு வாக்கு சேகரித்த அன்புமணி ராமதாஸ், திராவிட கட்சிகளை அகற்றுவதற்கான அடித்தளமே இந்த தேர்தல் என பேச்சு.
இரு கட்சிகளும் தொடர்ந்து ஆட்சி செய்து எந்த வளர்ச்சியும் கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு 30 ஆண்டு காலமாக சேலம் நகரத்திலே பாதாள சாக்கடை திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் எவ்வளவு காலமாக நாம் கேட்டிருக்கின்றோம். 2 தலைமுறைகள் கடந்து விட்டன. ஆனால் இன்னும் இந்த இரு கட்சிகளும் சேலத்திலே பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நெல்லையில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை. தமிழ்நாட்டிற்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நாட்டை காப்போம் என்று முதல்வர் பேசி வருவதாக விமர்சனம். ஆராசாவின் தேர்தல் செலவுகளை குறைத்து காட்ட கூறுவதாக நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரி மீது குற்றச்சாட்டு. உதவி செலவின பார்வையாளர் புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும் என சத்யபிரதா சாஹூ விளக்கம். கூடலூரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகியின் வீட்டில் 28 மணி நேரம் வருமான வரி சோதனை. 3 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். மதுரை அவனியாபுரத்தில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை. காதலியின் தந்தை மற்றும் சகோதரரை கைது செய்து விசாரணை. திடீர் மாரடைப்பால் சென்னையில் காலமானார் நடிகர் அருள்மணி. அழகி படத்தில் பிரபலமாகி 90க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தவர். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கவிதாவை சிபிஐயும் கைது செய்தது. காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் திடீரென பணி நீக்கம். 2007ஆம் ஆண்டு வடக்கில் நடவடிக்கை எடுத்த ஊழல் கண்காணிப்பு இயக்குநரகம். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு உயர்கிறதா செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்கள்? ஜூலை மாதத்திற்கு பிறகு 15 முதல் 17% வரை உயரும் என தகவல். கோடை காலத்தை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை. காட்டுத்தீ, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு. கடும் வெப்ப அலையால் 24 கோடி குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடும். இந்தியா உட்பட கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஐநா எச்சரிக்கை. யுக்ரைனை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. சுவிட்சர்லாந்து உச்சி மாநாட்டில் போர் நிறுத்தம் குறித்து பேசப்படும் என கூறப்பட்ட நிலையில் ரஷ்ய அதிபர் விளக்கம். போர் சிக்ஸர் என வானவேடிக்கை நிகழ்த்திய மும்பை அணி வீரர்கள். IPL லீக் போட்டியில் 5வது தோல்வியை தழுவியது பெங்களூரு அணி. ஆசிய சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடரில் ஏமாற்றம் அளித்த இந்திய வீரர் வீராங்கனைகள். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிரணாய், PV சிந்து தோல்வி. துல்கர் சல்மான் நடித்துள்ள லக்கி பாஸ்கர் படத்தின் டீசர் வெளியீடு. ஜூலை மாதம் படம் வெளியாகும் என அறிவிப்பு. Taste the Daily.